இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் மகேஷ். லகாஸ்ட் இந்த பிராண்ட் உருவான கதை, இதோட ஃபவுண்டர் ரெனே லகாஸ்ட். இவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எதுக்காக இவர் இந்த பிராண்டை ஃபைண்ட் பண்ணாரு? ஓகேவா, இவருக்கும் டென்னிஸ்க்கும் என்னப்பா சம்பந்தம்? இந்த ரெனே லகாஸ்ட் இவர் பிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிஸ், பிரான்ஸ்ல தான் பிறந்தாரு. 2 ஜூலை 1904. இவருடைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பணக்காரங்க, அதாவது அப்பர் கிளாஸ் மென் அப்படின்னு சொல்றாங்க சொசைட்டில. பணக்கார குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்னிஸ்ல தான் இருந்தான். அதாவது டென்னிஸ் தான் விளையாடிட்டே இருந்தாராம். 15 வயசு இருக்கும். இவர் வந்து டென்னிஸை தான் நம்ம வந்து ஒரு கெரியரா மாத்தணும் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு 15th இயர்ல வந்திருக்காரு. அப்படி வந்தோடனே அவங்களோட அப்பா ஜான்சு லகாஸ் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு இவன் டென்னிஸ்ல எல்லாம் பெரிய ஆளா ஆக மாட்டான், அந்த அளவுக்கு ஸ்கில் இல்ல அப்படின்றத பாத்திருக்காரு. அவரோட சன்னுக்கு மட்டும் அந்த பேஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்றது அவருக்கு ஒரு பக்கம் உறுத்திட்டே இருந்தது. சோ அதனால என்ன பண்ணாருன்னா, ரெனேவை கூப்பிட்டு உன்னோட கெரியரை நீ டென்னிஸ்ல எடுத்துக்கோ, ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, அடுத்த 5 வருஷத்துல நீ வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியனா மாறணும் டென்னிஸ்ல. அப்படி மாறினா நீ வந்து இந்த கெரியர் எடுத்துக்கோ, இல்லனா யூ ஹேவ் டு ஃபாலோ வாட் ஐ எம் சேயிங் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னோடனே இது பெரிய சேலஞ்சு. ரெனே மனசுக்குள்ள வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி நம்ம அப்பா கிட்ட வந்து நிச்சயமா வந்து நான் என்னோட கெரியரை கரெக்டா தான் டிசைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு காட்டணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, அதுக்கு அடுத்த 3 வருஷத்துக்கு பயங்கர விகரஸா வந்து இவர் வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு டென்னிஸ்ல. விம்பிள்டன் சாம்பியன்ஷிப், கிராண்ட் ஸ்லாம் டோர்னமெண்ட், இதுல தான் வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்றாரு. பார்ட்டிசிபேட் பண்ணோடனே அன்பார்ச்சுனேட்லி என்னன்றா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே காலி. ஓகேவா, சோ இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயம் தான். அப்படி நடந்தோடனே இவரும் வந்து பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிடுறாரு. அடுத்த வருஷமே வந்து ஒரு காம்படிஷன்ல ஜாயின் பண்றாரு, அது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல. அந்த US காம்படிஷன்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து 4th ரவுண்ட் வரைக்கும் போறாரு. அந்த 4th ரவுண்ட்ல கொஞ்சம் நேரோ மார்ஜின்ல டிஃபீட் ஆயிடுறாரு. செசில் கேம்பல் அப்படின்றவர்கிட்ட தோத்து போயிடுறாரு. கண்டினியூஸா ட்ரைனிங் போறாரு. அவரோட லிமிட்ஸையும் தாண்டி நான் வந்து எப்படியாவது பார்ட்டிசிபேட் பண்ணி நான் எங்க அப்பா கிட்ட ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 1923ல என்ன ஆகுதுன்னா, டேவிஸ் கப் டீம்ல பிரான்ஸ்ல ஆடுறதுக்காக அவர் வந்து செலக்ட் பண்றாங்க. சோ ரெனே வந்து அவர் கூட ஒரு 3 பேர் இருக்காங்க. ஜான் வெரோட்ரா, அப்புறம் வந்து ஜாக்கஸ் ப்ரௌன், என்ரிகோ ஷே, அவங்க 3 பேரோட சேர்ந்து இவர் வந்து ஒரு டீம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு. அப்படி டீமா பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இந்த ஃபேன்ஸ் எல்லாம் இவங்க எல்லாம் பார்த்துட்டு 4 மஸ்கிட்டியர்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து லைட்டா கலாய்ச்சிருக்காங்க. இவர் வந்து ஃபர்ஸ்ட் மேஜர் ஃபைனல் 1925ல விம்பிள்டன்ல இவர் வந்து போறார். அவருடைய ஃபெலோ மஸ்கிட்டர் இருக்கார் இல்லையா, ஜான் வெரோட்டோ, அவர்கிட்ட வந்து தோத்து போயிறாரு. என்னடா இது தோத்து போயிட்டுமே, நம்ம இன்னும் வந்து கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ட்ரெயின் பண்ணி பிரெஞ்ச் சாம்பியன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. இவர் முதல்ல தோத்தார் இல்லையா ஜான் வெரோட்ரா, அவர்கிட்ட தான் திருப்பி வந்து இவர் போறாரு. ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ரீமேட்ச்ல இவர் வந்து பிரெஞ்ச் சாம்பியன்ஷிப் டைட்டில் வின் பண்றாரு ரெனே. ஓகேவா, சோ இப்படி சாம்பியனா வந்தோடனே இவருக்குள்ளவே வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி வருது. இவர் வந்து டென்னிஸ் வந்து செம்மையா ஆடுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பரவாயில்ல பேச ஆரம்பிச்சுனே, அவங்க அப்பாவோட பார்வையிலயும் வந்து இவர் வந்து டென்னிஸ்ல ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. ஆனா ஃபாலோயிங் இயர்ல வரக்கூடிய பிரெஞ்ச் சாம்பியன்ஷிப்ல ரெனே தோத்து போயிறாரு. திருப்பியும் பயங்கரமா வந்து அவருடைய ட்ரைனிங்கை ஃபோக்கஸ் பண்றாரு. செப்டம்பர் 1926ல வந்து US நேஷனல் சாம்பியன்ஷிப்ல அவர் வந்து ஆடுறாரு. அண்ட் திருப்பியும் பாத்தீங்கன்னா அதே ஜான் வெரோட்ராவோட தான் அவர் வந்து அதை ஃபேஸ் பண்ற மாதிரி ஆகுது. அப்போ இந்த டைம் என்ன பண்றாருன்னா, சாம்பியன்ஷிப்பை வந்து இவர் வின் பண்றாரு. வின் பண்ண உடனே ரெனே வந்து இஸ் ரேங்க்ட் அஸ் தி நம்பர் 1 பிளேயர். இது நிச்சயமா அவருடைய டென்னிஸ் கெரியர்ல ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு மைல் ஸ்டோனா இருந்தக்கூடிய ரெனேக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து டென்னிஸ்க்கு நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின் போது நிறைய வந்து இன்வென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. டென்னிஸ் பால் மிஷின் இன்னைக்கு நீங்க பாப்பீங்க. அந்த டென்னிஸ் பால் மிஷினை இன்வென்ட் பண்ண ஒரு மனிதர் யார் அப்படின்னா ரெனே தான். ரெனே வந்து பயங்கரமா டென்னிஸ்ல வந்து பிராக்டிஸ் பண்ணி இந்த லெவலுக்கு வந்ததால அவருடைய ஸ்டைல் இருக்கு இல்லையா, யூனிக்கா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்களாம். கோர்ட்டுக்குள்ளேயே போயிட்டு ஸ்லித் அவுட் பண்ணிட்டு அதை அடிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. 1926ல இந்த பிரெஞ்ச் டேவிஸ் கப் டீம்ல வந்துட்டு அவங்க வேர்ல்ட் குரூப் ஃபைனலுக்கு போயிருக்காங்க. அப்படி வேர்ல்ட் குரூப் ஃபைனல் போகும்போது US டீம் இருக்கு இல்லையா, அந்த டீம் கிட்ட தோத்துருக்காங்க. US டீம் கிட்ட தோத்தனே அமெரிக்கன் ஜெர்னலிஸ்ட்லாம் வந்து பயங்கரமா வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அமெரிக்கன் டீம்ல வந்துட்டு பில் டில்டன் அப்படின்றவர் தான் வந்து ரொம்ப பெஸ்ட் பிளேயரா இருந்தாரா. அவர் வந்து யாருமே வந்து அவரை தோக்கடிக்கலையா. அப்படி அன்டிஃபீட்டடா இருந்த அவரோட தான் வந்து நம்ம ரெனே வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல்ல போறாரு. ரெனே என்ன பண்ணாருன்னா ஒரு அப்செட்டை கிரியேட் பண்றாரு. அதாவது பை வின்னிங் ஆல் தி 4 செட்ஸ் அகைன்ஸ்ட் பில் டில்டன். சோ இது வந்து பெரிய விஷயமா பேசப்பட்டது. ரெனே வந்து எப்படி பில் டில்டனை வந்து வின் பண்ணாரு, ஒரு யூனிக் ஸ்டைல். இந்த யூனிக் ஸ்டைல்ல இந்த பினாமினலா இந்த ஸ்டைலை வச்சுக்கிட்டு ரெனே இப்படி ஆடினதாலேயே அந்த அமெரிக்கன் ஜெர்னலிஸ்ட்லாம் இவர் என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னா தி crocodile அப்படின்னு கூப்பிட்டாங்க. ரெனே வந்து அடுத்த வருஷமும் வேர்ல்ட் குரூப் ஃபைனல்ல இதே பில்ல வந்து திருப்பியும் வின் பண்றாரு. இது வின் பண்ண உடனே திருப்பியும் வந்து எல்லாரும் பேசுறாங்க இவரை பத்தி. crocodile நிக்நேம்
விஷயம் இருக்கு இல்லையா, அப்படியே பரவ ஆரம்பிச்சிச்சு. சோ அப்படி பரவ ஆரம்பிச்சோடனே ரெனேக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த குரோக்கடைல்ன்றது எனக்கு ரொம்ப பொருந்தும். ஏன் அப்படின்னா டென்னிஸ் கோர்ட்ல நான் போயிட்டேன் அப்படின்னா என்னோட டெடிகேஷனும் சரி, நெவர் கிவ் அப், அதாவது என் எதிரியை நான் பிடிக்கணும் அப்படின்னா அதை பிடிக்கிற வரைக்கும் சரி, பிடிச்ச பிற்பாடும் நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடோட இருக்கிறது தான் ஒரு குரோக்கடைலோட தன்மை. அதே தன்மையை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். சோ அந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடோட நான் இருக்கிறதால நான் வந்து அப்படியே இருந்துக்கிறேன். எனக்கு அந்த குரோக்கடைல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பிடிச்சிருது. அதே டேவிஸ் கப் டீம்ல வந்து குரூஷியல் மேட்ச்ல அந்த டேவிஸ் கப் டீமோட கேப்டன் ரெனேக்கு ப்ராமிஸ் பண்றாரு, நீ இந்த கேம் வின் பண்ணா உனக்கு வந்து ஒரு குரோக்கடைல் ஸ்கின் போட்ட ஒரு சூட் கேஸை நான் வந்து உனக்கு பிரசன்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னோடனே ரெனேக் சந்தோஷமாயிடுது. அந்த மேட்சை வின் பண்றாரு. அந்த மேட்ச் வின் பண்ணோடனே அவருக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவருடைய கேப்டன் என்ன பண்றாருன்னா ராபர்ட் ஜார்ஜ் வந்து டிசைன் பண்ணி சிக்னேச்சர் குரோக்கடைல் எம்ப்ராய்ட் பண்ண மாதிரி ஒரு சூட் கேஸ் மட்டும் இல்லாம அது குரோக்கடைல எம்ப்ராய்டரி பண்ணி அவர் வந்து ஒரு பிளேசரும் பிரசன்ட் பண்றாரு. அந்த பிளேசரை தான் போட்டுட்டு என்ன பண்றாருன்னா ரெனே வந்து அடுத்த கேமுக்கு போறாரு. இந்த டென்னிஸ் ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரெனே என்னடா குரோக்கடைல் போட்ட ஒரு பிளேசரோட வராரு அப்படின்னு பார்த்துட்டு ஒரு பிராண்டாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ரெனே பண்ண ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னன்னா, டென்னிஸ் ஆடும்போது எல்லாருமே வந்து லாங் ஸ்லீவ் பட்டன் அப் ஷர்ட் போட்டு விளையாடுறாங்க. அப்படி விளையாடும் போது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. சோ இது வந்து பிளேயரோட பிளெக்சிபிலிட்டிக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. என்ன பண்றாருன்னா ஒரு அபிஷியல் டென்னிஸ் யூனிஃபார்மை வந்து டிசைன் பண்றாரு. அப்படி அன்னைக்கு அவர் டிசைன் பண்ண அந்த வெர்ஷன் தான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அது வந்து 1933ல இருந்து அதை லான்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து ஆண்ட்ரி கில்லியர் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சிலேயே வந்து ரொம்ப பெரிய லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காரு. நிட்வேர். எனக்கு வந்து என்னோட டென்னிஸ் ஷர்ட்ல எல்லாமே ஃப்ரண்ட்ல இருக்கணும் குரோக்கடைல், அந்த மாதிரி போட்டு எனக்கு தர முடியுமா, அதுதான் நான் வந்து அடுத்த மேட்சுக்கு நான் போட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி குரோக்கடைல் போட்டு டி ஷர்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாரு. அதை போட்டுட்டு விளையாட ஆரம்பிச்சோடனே அது வந்து இன்னும் கொஞ்சம் பாப்புலர் ஆகவே இவங்க என்ன பண்ணாங்கன்னா லா சொசைட்டி செமிஸ் லகாஸ்ட் அப்படின்ற ஒரு அபிஷியல் கம்பெனியை அவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க. அண்ட் அந்த டைம்ல இவர் தான் வந்து பிராண்ட் அம்பாசிடர் இருக்காரு, ரெனே தான். சரி நம்ம வந்து இது யூஎஸ்லயும் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1950ல பாத்தீங்கன்னா லகாஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ஐசாட் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு, அந்த பிராண்டோட சப் பிராண்டா சேர்ந்து ஐசாட் லகாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1970ல பாத்தீங்கன்னா லகாஸ்ட் ஸ்போர்ட்ஸ் வேர் வந்து பயங்கர பாப்புலாரிட்டி ஆயிடுச்சு யூஎஸ் ஃபுல்லா. 7 வருஷத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு காம்படிஷனா லீ டிகர் அப்படின்ற ஒரு கம்பெனியும் வந்து அவங்களும் நீ குரோக்கடைல் போட்டியா, நானும் ஒரு அனிமல் போடுறேன் பாரு, டைகரை போடுறேன் பாரு அப்படின்னு போட்டு விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது விற்கலன்னே வேற அனிமல் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்படி போட்ட ஒண்ணுமே பண்ண முடியல. லகாஸ்ட் முன்னாடி எல்லாருமே தோத்து போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்சல்யூட்டா செம்மையா ஒரு பெரிய பிராண்டா ஊர் ஃபுல்லா வந்து எல்லாரும் பாராட்டக்கூடிய பிராண்ட் ஆயிடுச்சு. 1960ல வந்துட்டு அவர் ஒரு ஸ்டீல் ராக்கெட் எல்லாம் பண்ணிருக்காரு. ஜிம்மி கார்னர்ஸ்க்கு பிரசன்ட் பண்ணிருக்காரு. டாப் பிளேயர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் வேர் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சோ இப்படி பண்ணிட்டு இருந்தவர் பாத்தீங்கன்னா 1993ல ஐசாடோட பார்ட்னர்ஷிப்பை எண்ட் பண்ணிட்டாங்க. லகாஸ்ட் வந்து யூஎஸ்ல டைரக்டாவே எக்ஸ்க்ளூசிவ் யூஎஸ் ரைட்ஸோட வந்து அந்த ஷர்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு மாறிட்டாங்க. 1990ல பாத்தீங்கன்னா லகாஸ்ட் வந்து இவருடைய சன் பெர்னார்ட் லகாஸ்ட் அவர்கிட்ட தான் வந்து இந்த கம்பெனி போச்சு. 1996ல திரு ரெனே லகாஸ்ட் அவர்கள் இறந்து போயிடுறாரு. இந்த கம்பெனியை வந்து கொஞ்சம் அவருடைய இழப்பை நினைச்சு ரொம்ப சோகமா இருந்தாலும் இதை வந்து ஒரு லக்ஸரி பிராண்டா மாத்தணும்னு சொல்லிட்டு புது அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்றாங்கன்னா இதை வந்து டைவர்சிஃபை பண்ணுவோம், வெறும் டி ஷர்ட் மட்டும் பண்ண வேண்டாம், ஃபுட்வேர், அதாவது ஐவேர், அதாவது லெதர் குட்ஸ், அப்புறம் லிங்கரி, பர்ஃபியூம்ஸ், டவல்ஸ், வாட்சஸ் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2005ல ஆரம்பிச்ச பிராண்ட் வந்து பயங்கர பாப்புலரா நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் அந்த லகாஸ்ட் பிராண்டோடைய சிம்பலோட குரோக்கடைலோட எல்லா இடத்துக்கும் பரவுது. அந்த பிராண்ட் காஸ்ட்லியா இருந்தாலும் ரொம்ப பிடிச்ச போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா they are being manufactured போலோ ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து தாய்லாந்து அண்ட் சைனால லைசன்ஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்றாங்க. 2007ல லகாஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட். அந்த இ-காமர்ஸ் வெப்சைட் மூலமா தான் யூஎஸ் மார்க்கெட்ல அவங்க வந்து ஆன்லைன் ஷாப்பிங்லயும் அது வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 2010ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து செலிபிரிட்டிஸை பிராண்ட் அம்பாசிடரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நோவாக் ஜோகோவிச் அவர் தான் வந்து பிராண்ட் அம்பாசிடரா. they call him the new crocodile. நீங்க போன வாரம் வந்து பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் பார்த்திருந்தீங்கன்னா அதுல நீங்க அவர் பிளே பண்ணும்போது பார்த்திருந்தீங்கனாலும் அவருடைய போலோ ஷர்ட்ல he will always have the crocodile brand. சோ இந்த மாதிரி லகாஸ்டோட பிராண்ட்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் பூராவே ஆயிட்டு இருக்கு. என்னதான் ஒரு பணக்கார ஃபேமிலில இருந்தாலும் அவங்க அப்பாவோட பிசினஸ் எடுத்து பாத்துக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு அப்பா எனக்கு டென்னிஸ் தான் பண்ணணும், நான் வந்து டென்னிஸ்ல ஒரு பெரிய பிளேயர் ஆகணும்னு சொன்ன அந்த ரெனே அவர் அந்த கோலை நோக்கி போனார். அந்த கூட்டத்துல அவர் வின் பண்ணவங்க யாரோ ஒரு அமெரிக்கன் ஜெர்னலிஸ்ட் அவரை பார்த்து குரோக்கடைல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து அதை ஒரு பிராண்டா கிரியேட் பண்ணி அதுல இருந்து இன்னைக்கு உலகம் பூரா பார்க்கக்கூடிய ஒரு $1 பில்லியன் கம்பெனியா இருக்கக்கூடிய ரெனே அவருடைய பிராண்ட் தான் அந்த லகாஸ்ட். இந்த கதை ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியா இருக்கும். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து டாடா பை பை சொல்வது உங்கள் அன்பு மகேஷ்.